வணக்கம். குக்கு சித்ரா சமையலில் இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் கத்திரிக்காயை வச்சுங்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கிறேங்க. நான் இது நல்ல டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவராக இருக்குதுங்க. நான் ஏற்கனவே வந்துங்க நான் கத்திரிக்காயை வச்சுங்க நான் சாதம் அப்படியே கிளறி இருக்கிறேங்க. நான் இன்னைக்கு நான் டைரெக்டாக வந்துங்க குக்கர்லிங்க நான் செஞ்சுருக்கிறேங்க. நான் இதுக்கு வந்துங்க தயிருங்க, இல்லைன்னா தயிர் பச்சடி தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா. நான் ஒரு கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துங்க நல்லா கழுவிங்க ஊற வச்சு வச்சுருக்கிறேங்க. நான் இந்த மாதிரி நான் பிஞ்சு கத்திரிக்காயை குட்டி கத்திரிக்காயை 4 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேங்க. ஒரு கப் அரிசிக்குங்க. நான் பாருங்கள் உள்ளே நம்ம புழு பூச்சியில் எது இருக்கக்கூடாதுங்க, எல்லாம் பார்த்து தாங்க நீங்கள் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. எல்லா கத்திரிக்காயிலையும் பாருங்கள் இந்த கப்பில் நான் தண்ணி போட்டு மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறேங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இந்த சாதத்துக்கு ஒரு மசாலுக்கு நான் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைங்க, 1/2 டீஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறேங்க, ஒரு 3 வரமிளகாய்ங்க, ஒரு துண்டு பட்டைங்க, ஒரு 4 கிராம்புங்க, 2 ஏலக்காய்ங்க, 1/4 டீஸ்பூன் ஜீரகங்க, 1/2 டீஸ்பூன் மிளகுங்க, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புங்க, 1 டீஸ்பூன் நான் எடுத்துருக்குறேங்க. நான் இது நம்ம அப்படியே ட்ரையாக வறுத்துக்கலாங்க. அடுப்பில் பாருங்க நான் ஒரு வடச்சட்டி வச்சுங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் நான் போட்டுறேங்க. ஃபஸ்ட்டு நான் மீதி இருக்கிறது எல்லாமே போட்டுங்க இப்படியே வறுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. நம்ம இதை ஆற வச்சு நான் பவுட்ரு பண்ணிக்கிறேங்க. நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன். நானுங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூன் நான் பட்டர் போட்டிருக்கிறேங்க. நான் இது அப்படியே காயிட்டுங்க. நான் அதுலேயே நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சிங்க, ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறேங்க. நான் அது பெரு வெங்காயம் ஒரு வெங்காயங்க நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் போட்டுங்க. இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ அதுலேயேங்க நான் 2 தக்காளிங்க இதையும் வதக்கிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த நம்ம 4 கத்திரிக்காயும் போட்டுக்கலாங்களா. இதையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் நம்ம பாதி வதங்க முற்படுங்க. நம்ம அந்த பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லைங்க, இதையும் போட்டுங்க. அடுப்பு கம்மியாக வச்சுங்க, இந்த மசாலா தீயாதீங்க, இப்படியே வதக்கிக்கலாங்க. வதங்கிட்டுங்க. இப்போ இந்த மசாலா இந்த கத்திரிக்காயில் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சோடுங்க எடுத்துங்க. நம்ம எதில் எடுத்துமோ அதில் நான் 1 கப்பு புளித்தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. நான் கொஞ்சம் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க. இது அப்படியே கொதிச்சு வேகிட்டுங்க. இப்போ அந்த புளி தண்ணியையும் அந்த மசாலையும் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா வெந்துடுச்சுங்க. பிள்ளையெல்லாம் மசாலாம் கத்திரிக்காயில் இறங்கி பாருங்கள். இப்போ இந்த இதுலிங்க நான் பாசுமதி அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்க, அதில் 1 கப்புங்க தண்ணி ஊற்றிங்க. நம்ம ஏற்கனவே புளித்தண்ணி 1 கப்பு ஊற்றிருக்கிறேங்க. நான் 2 இதுங்க 2 உலக்கிங்க, அதுக்கு 2 உலக்கு தண்ணிங்க. கரெக்டாக இருக்குங்க. லாஸ்ட்டாக இதுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. தூவிட்டுங்க நல்லா ஒரு கலரி விடலாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. ஒரு கலரி விட்டுட்டுங்க. விட்டுங்க. நம்ம குக்கர் மூடி போட்டுங்க. நான் ஒரு சவுண்டு ஹையில் வச்சுங்க, ஒரு சவுண்டு சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கிறேங்க அடுப்பை. இப்போ நம்ம குக்கர் கேஸ் போயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாங்களா. நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. கத்திரிக்காயும் பாருங்கள் அப்படியே உடையாதீங்க. சாதம் பாருங்கள், இது அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் சாதங்க. சாதமும் உதிரி உதிரியாங்க வந்திருக்குதுங்க. நீங்கள் பாசுமதி ரைஸ் தான் செய்யணும்ல இல்லைங்க, சாப்பாட்டு ரைஸில் செஞ்சாலும் அருமையாக இருக்குங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க, ஃப்ளேவராக இருக்குதுங்க அந்த சாதங்க.